ஸோ இப்போ இதுல பார்க்க போறது 2A பார்க்க போறோம். Frantic Limited is considering the replacement of the existing machine with a new machine. So new machine ஓட நம்ம replace பண்ண போறோம். So the purchase price of the new machine is 36,40,000 and its expected life is 8 years. So the company follows straight line method of depreciation on the original investment. Scrap value is not considered for the purpose. So the other expenses is to be incurred on for the new machine or as follows. So installation charges went to 14,000. Consultant fee paid for his advice to buy a new machine 7,000. ஸோ இது இல்லாமல் எனக்கு அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துட்டு தேவைப்படுது வில் பி ரிலீஸ்ட் ஆஃப்டர் 8 years. ஸோ 8 yearsக்கு அப்புறமா 23,800 ஃபைன். The written down value of the existing machine is 1,06,400 and its salvage value 17,500. The dismantling of the existing machine would cost 6,300. The annual earnings before tax but after depreciation from the new machine would amount to 4,41,000. The company's marginal rate of tax is 35%. Its cost of capital is 13% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கவங்க அனலைஸ் த ஆனுவல் கேஷ் சேவிங்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஆனுவல் சேவிங்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அட்வைஸ் ஆன் த வயபிலிட்டி ஆஃப் த ப்ரொபோசல். ஸோ என்ன அட்வைஸ்ன்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் நியூ மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ மை பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் 36,40,000. ஸோ இப்போ எனக்கு இதுக்கு இன்ஸ்டலேஷன் எல்லாமே நான் தான் பே பண்ணணும் கரெக்டா? ஸோ இன்ஸ்டலேஷன் 14,000. நெக்ஸ்ட் கன்சல்டன்ட் ஃபீ ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ கன்சல்டன்ட் ஃபீ எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 7,000. ஸோ அப்போ எனக்கு டோட்டலாக அந்த மிஷினரியோட காஸ்ட் வந்துட்டு 36,61,000 வந்துருக்கணும். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது கிளியரா? இது என்னோட அவுட்ஃப்ளோவா இருக்கும். இப்ப இந்த மெஷின் வாங்குறேன்னா, நான் என்ன பண்ணுவேன், அந்த பழைய மெஷின சேல் பண்ணுவேன். கரெக்ட்டா? ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 1,06,400 இருக்கு. எக்ஸிஸ்டிங் மெஷின்து புக் வேல்யூ எவ்வளோ இருக்கு? 1,06,400 இருக்கு. வேறஸ் என்னோட சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 17,500 சொல்லியிருக்காங்க. ஸோ லெஸ் சால்வேஜ் வேல்யூ 17,300. இப்ப இதுல நான் டிஸ்போஸ் பண்ணணும்னா ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டிஸ்மேண்ட்லிங் எக்ஸ்பென்சஸ் அது ஒரு 6,300 நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ டிஸ்மேண்ட்லிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ மொத்தமா எனக்கு 95,000 ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். $95,200 ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட். அந்த மீன்ஸ் இங்க லாஸ் ஆயிருக்கு கரெக்டா? ஸோ லாஸ் ஆன் சேல். ஸோ இப்போ இந்த லாஸ்ல எனக்கு என்ன ஆகும்? டேக்ஸ் சேவிங்ஸ் வருமா? ஸோ டேக்ஸ் சேவிங்ஸ் ஆன் லாஸ் எவ்வளோ எனக்கு டேக்ஸ் சேவிங்? 35%. ஸோ 33,320 எனக்கு டேக்ஸ் சேவ் ஆகும். இது கிளியரா இருக்கா? ஓகே. இப்போ என்னோட அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு சால்வேஜ் வேல்யூ நான் ரியலைஸ் பண்றேன் இல்லையா? ஸோ தட் இஸ் மை இன்ஃப்ளோ. ஸோ அதையும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 17,500 அதில் 6,300 போக அந்த பேலன்சிங் ஃபிகர் மட்டும் எனக்கு இன்ஃப்ளோவா வரும். ஸோ அதையும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வில் பி கெட்டிங் மை டோட்டல் கேஷ் அவுட்ஃப்ளோஸ் ஆஸ்
இங்க tax savings ஒண்ணு இருக்கு. அதையும் நான் less பண்ணிக்கிறேன். So tax savings I will bring here itself. Tax savings on loss on sale. எவ்வளோ tax savings எனக்கு 33,320. ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. கரெக்டா? ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் எனக்கு அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு வந்துட்டு 23,800. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இயரோட அவுட்ஃப்ளோ. ஸோ எனக்கு மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மை டோட்டல் அவுட்ஃப்ளோ வில் பி 36 lakh 40,280. என்னோட கேஷ் அவுட்ஃப்ளோ இது மொத்தமா. ஸோ இது வந்துட்டு நான் பிகினிங்ல இவ்வளோ கேஷ் அவுட்ஃப்ளோ நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு ஆனுவல் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் ஃப்ரம் த நியூ மெஷின். ஸோ நியூ மெஷின் மூலமா எனக்கு ஆனுவல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் இட் இஸ் 4,41,000. ஸோ இந்த பாயிண்ட் நல்லா இம்பார்ட்டன்ட்டு. ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். ஸோ எவ்வளோ ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் எனக்கு 4,41,000. ஓகே, அப்போ இங்க எனக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ? ஸோ டெப்ரிசியேஷன் வந்துட்டு இந்த என்னோட இன்ஸ்டலேஷன் எல்லாமே நான் அந்த காஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல தான் நான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுவேன். தட் இஸ் டிவைட் பை 8 இயர்ஸ். ஸோ இதுதான் என்னோட டெப்ரிசியேஷனா இருக்கும். இது கிளியரா இருக்கா? ஸோ இப்போ நான் டேக்ஸ் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். டேக்ஸ் வந்துட்டு 35% இல்லையா? ஸோ இன்டூ 0.35. ஸோ இதை நான் ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னா 286,650 வரும் எனக்கு. திஸ் இஸ் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் இது. ஸோ இப்போ எனக்கு டெப்ரிசியேஷன் இஸ் அ நான் கேஷ் ஐட்டம். ஸோ ஐ வில் பி ஆடிங் பேக் த டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் 457 வந்துட்டு எனக்கு நான் கேஷ் ஐட்டம்ன்றதால நான் அதை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஐ வில் பி கெட்டிங் 7,44,275. இது ஒரு இயருக்கான கேஷ் ஃப்ளோஸ், ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸ் இது. ஸோ அப்போ எனக்கு மொத்தம் எவ்வளோ இயர்ஸ்க்கு 8 இயர்ஸ். அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸ் எவ்வளோ? 7,44,275 இன்டூ அந்த ஆனுவிட்டி ஃபேக்டர் 4.8. ஸோ 35 lakhs எனக்கு ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸாக இருக்கும். 35,72,520 வில் பி மை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸ். இது இல்லாம ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா? 8th இயர் எண்ட்ல ரிலீஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் 8th இயர் எண்ட்ல ரிலீஸ் ஆகும். தட் இஸ் 23,800 இன்டூ அதோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் எவ்வளோ? 8th இயருக்கு 0.376. ஸோ எனக்கு 8,948 எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு டோட்டலாக 35,81,469 வந்துட்டு என்னோட மொத்தமா நெட் கேஷ் இன்ஃப்ளோஸ். ஸோ எனக்கு இங்க அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ 36 lakh இருக்கு. மை இன்ஃப்ளோஸ் இஸ் இவ்வளோ. ஸோ இன்ஃப்ளோஸ் மைனஸ் அவுட்ஃப்ளோ தானே போட்டோம்னா எனக்கு 50,000 வந்துட்டு எனக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ என்பிவி இஸ் நெகட்டிவ்.
ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க? இத ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நாட் ரெக்கமெண்டட் since NPV also negative. Clear இருக்கா எனக்கு? Any doubts?